அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. நற்புலரி 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணையதளத்தில் இந்த இணைய வலை பயிற்சி தினமும் காலை 5:27 6:07 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி தான். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுத்த உறுதிமொழிகள், இதனை எப்படி நாம் வாழ்க்கையில் செயல்படுத்தினோம், அது ஏன் தொடர்ந்து செயல்படுத்த முடியவில்லை, இதனை பற்றிய அனுபவங்களையும் நாம் 2024 எடுக்க போற தீர்மானத்தை பற்றிய உத்திகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிக சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு முன்பு தினமும் காலை சேவர்ஸ், அதன் முதல் நிகழ்வு எஸ் சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக நன்றியுணர்வை வெளிப்படுத்துவோம். கண்களை மூடி. நன்றி. அடுத்ததாக கண்களை மெல்ல திறந்து அடுத்ததாக அஃபர்மேஷன் மியூட் செய்து அனைவரும் நாம் அடைய வேண்டிய இலக்குகளை சத்தமாக, சின்ன சின்ன இலக்குகளை சத்தமாக அந்த இலக்கை அடைந்ததாக நினைத்து சொல்லவும். மியூட் செய்து. நன்றி. அடுத்ததாக ஒரு நிமிடம் விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். கண்களை மூடி நாம் அடைய வேண்டிய இலக்குகளை அடைந்ததாக நினைத்து காட்சிப்படுத்தி பார்ப்போம். நன்றி. அடுத்ததாக எக்ஸசைஸ். ஒரு நிமிடம் சுவாச பயிற்சி. மூச்சை வயிறு வழியாக உள்ளே இழுத்து வயிறு வழியாக உள்ளே ஹோல்ட் செய்து வயிறு வழியாக வெளியே விடவும். 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இதை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ஆர் ரீடிங். இன்றைய கிரேட்டஸ்ட் லீடர்ஸில்
தலைவரை பற்றிய ஒரு வாசிப்பு. விளாடிமிர் புதின். விளாடிமிர் புடின், the current president of Russia, stabilized the country's economy and assertively promoted its geopolitical influence. However, he has also faced criticism over human rights issues and autocratic policies, making his leadership subject to both admiration and controversy. விளாடிமிர் புதின் அப்படின்றவரு ரஷ்யாவின் அதிபராக இப்ப இருந்துட்டு இருக்காரு. ரஷ்யாவின் பல அதிபர்கள் இருந்தாலும் இவருடைய பீரியட் அப்படின்றது இந்த உலகத்துல ஒரு முக்கியமான தலைவரா இவர் அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல தலைவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய தலைவர் விளாடிமிர் புதினை பத்தி பார்த்திருக்கோம். இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. இவரை பத்தி தெரியும்னா த கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அப்படின்ற புத்தகத்தை வாங்கி படிக்கவும், இல்லைன்னா ஆன்லைன்ல அவரை பற்றிய விளக்கங்களை, வரலாறுகளை தகவல் செய்து கொள்ளவும். நன்றி. அடுத்ததாக ஸ்கிரைமிங். தினமும் 20 நிமிடம் அல்லது குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது நாம் அடைய வேண்டிய இலக்குகளை எந்த அளவு அடைந்திருக்கிறோம், எப்படி அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை எழுதி நாம் வேலைகளை தொடங்கினால் அந்த இலக்கை எளிதாக அடைய முடியும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அல்லது குறைந்தபட்சம் 1 நிமிடம் வீதம் 6 நிமிடமாவது சேவர்ஸை செய்தால் நம் வாழ்க்கை வெற்றியடையும். அந்த வகையில் நற்புலரியல் சேவர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பயணமாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி குமரசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுது நற்புலரி தளத்தில் நாளும் நல்லதொரு விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் குழுமி இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய பயிற்சி தர வந்திருக்கும் ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் ஒரு வணிகவியல் பட்டதாரி. தொழில் முறையில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற துறையில் சற்றேறக்குறைய 18 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். 2015 ஜேசிஐ திருவாரூர் ராயல் அமைப்பு கிளை இயக்கத்தில் இணைந்த இவர் 2017 கிளை இயக்கத்தின் தலைவராக செயல்பட்டவர் மிக சிறப்பாக. ஜேசிஐ இயக்கத்தின் சர்டிஃபைட் ட்ரெயினர் என்று சொல்லக்கூடிய ஜோன் ட்ரெயினராக உருவெடுத்த அவர் பிற்பர் முழு நேரமாக தனது தொழிலை ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர் என்ற நிலையில் உருமாற்றி கொண்டவர். பள்ளி, கல்லூரி, பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரிகள் என அவருடைய பயிற்சி மிக விரிவாக பல துறை மாணவர்களுக்கும் கல்லூரி இளைஞர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக மிக உத்வேகமான ஒரு இளைஞர், ஸ்கில்டு இளைஞர்களை, பயிற்சி பெற்ற இளைஞர் குழுமத்தை உருவாக்கும் என்ற லட்சியத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் நபர் இவர். அதாவது எம்பவரிங் யங் ஜெனரேஷன் ஃபார் பெட்டர் சிட்டிசன் என்கிற தொலைநோக்கு திட்டத்தில் அவர் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். வாசித்தல், நூல் வாசித்தல், நியூஸ் ஸ்கில்ஸ் என்ற வெளியூர்களுக்கு பயணம் செய்தல் என்பதனை பொழுதுபோக்காக கொண்டிருப்பவர். இவருடைய பயிற்சி நிறுவனத்தின் பெயர் என்று சொன்னால் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் HR ட்ரைனிங் நிறுவனத்திற்கு அகான்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். இன்று நம்மிடையே பயிற்சி வழங்க வந்திருக்கின்ற ஜேசி ஆதி நாராயணன் அவர்களை நான் இங்கே உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் திரு ஆதி நாராயணன் அவர்களே, உங்கள் பயிற்சியை தருக. இன்று நம்முடைய தலைப்பான தி ரெசல்யூஷன் 2024 நிகழ்வில் உங்களுடைய பயிற்சியை
கண்டு, கேட்டு, பார்த்து ரசிக்க அனைவரும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். சார் ஃப்ளோர் ஹேண்டர் எனக்கு தானே சார்? ஆம். ஃப்ளோர் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. நீங்க தாராளமாக உங்கள் வகுப்பை துவங்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நட்புகள் வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸா தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது கஷ்டமானது. அததான் இன்னைக்கு வந்து மேடம் எனக்கு டாபிக்கா குடுத்தாங்க. அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து இன்னைக்கு 375வது நாளாகவும் எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அத தொடர்ந்து பண்ற நட்புகள் டீமுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த குமரேசன் சாரு மற்றும் தேவி மேடம் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இது ஆக்சுவலா வந்து நட்புகள் ஆரம்பிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, இது என்னுடைய கன்சிஸ்டன்சி எப்படி போகும்ன்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து 1 ஆண்டுகளையும் கடந்து ஒரு பெரிய மாபெரும் இமாலய சாதனையை நோக்கி போயிருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல இதுக்கு பின்னாடி இருந்து உழைத்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றிய சொல்லணும். ஏன்னா, தொடர் விஷயங்கள செய்றது தான் கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் காலைல எந்திரிச்சு ட்ரெய்னிங்காக சீக்கிரமா அலாரம் வச்சு எந்திரிச்சு, ஒரு 5:20க்கு எந்திரிச்சு வந்து கலெக்ட் பண்றது வேற. ஆனா தொடர்ந்து ஒரு விஷயங்கள செய்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கஷ்டமான விஷயம். அத தொடர்ந்து முன்னெடுத்து மக்கள்ட்ட அத கொண்டு போய் சேர்க்கிறதும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்க அத்தனை பேருக்கும், இந்த நட்புல இருக்க அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? நம்ம டைரக்ட்டா செஷனுக்கே போயிடலாம். கனெக்ட் பண்ணிருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன இது. உங்களுக்கு இந்த 2024க்கான எனக்கான ஒரு கோல் இருக்கு சார். அந்த கோல நான் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ரெசல்யூஷன் வச்சிருக்கேன். அப்படிங்கிறவங்க உங்களோட ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு சாட் பாக்ல போட முடியுமா? சும்மா ஒரு சின்னதா டைப் பண்ணுங்க சார். நான் காலைல வேக்கப் சீக்கிரமா பண்ணிறணும். இல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்சர்சைஸ் பண்ணணும். டூ மேக் மை டிபெண்டன்ட் பீப்பிள் வெயிட் லாஸ். ஓகே. சூப்பர் சார், சூப்பர் சார். லட்சுமிநாராயணன் சாருக்கு நன்றி. டெவலப் மை பிசினஸ் சுமதி மேடம். சூப்பர். தேங்க் யூ மேம். ஓகே. ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும். நான் நல்ல ஸ்பீக்கர் கிடையாது. ஆனா நான் நல்ல ட்ரெய்னர்ன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஏன்னா, எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும், அ உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்த இப்ப நீங்க ரெசல்யூஷன பத்தி மேடம் எனக்கு டாபிக் குடுத்தாங்க. இந்த டாபிக் அவங்க தான் செலக்ட் பண்ணி, நீங்க இந்த மாரி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரெசல்யூஷன பத்தி சாக்ரடீஸ் அத சொல்லியிருக்காரு, இத சொல்லியிருக்காரு அப்படின்னு போறத விட, இன்னைக்கு இருக்கிற நீங்க வந்து இந்த ரெசல்யூஷன எப்படி நான் வந்து ரெசல்யூஷன ஃபிக்ஸ் பண்றது? ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்? அத நான் எப்படி அச்சீவ் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு விஷயமா சொல்லிக் குடுத்துட்டு போனா தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன் நானு. ஓகே. எல்லாருமே ரெசல்யூஷன் வச்சிருக்கிறீங்க. முதல்ல எனக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன். ஏன்னா, வாழ்க்கையில அடுத்த கட்டம் நீங்க வின் பண்ணணும், ஜெயிக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியமான, அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரைட் சார். இந்த ரெசல்யூஷன் நான் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குமே இருந்திருக்கும். இப்ப மேடம்லருந்து நீங்க எல்லாருக்கும் போட்டுருக்கீங்க. வெரி குட். சூப்பர். ஓகே. ஆனா, இந்த ரெசல்யூஷன பொறுத்தவரைக்கும் வேகான கோலா இருந்தா அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேகான கோல் அப்படின்னு சொல்லி சொன்னா, சார் என் பிசினஸ நான் டெவலப் பண்ணணும். என் வெயிட்ட குறைக்கணும். இப்படிலாம் நீங்க ஒரு இது வச்சிருக்கிறத விட, அத ஸ்பெசிஃபிக்கா ரிலையபிளான இதா இருக்கா, ரெசல்யூஷனா இருக்காங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்றதுக்கான முதல் இது. வெயிட் லாஸ்னா எவ்வளோ நாள்ல எவ்வளோ கிலோ குறைக்க போறீங்க? அதுதான் ஸ்பெசிஃபிக். சார் இந்த 1 மாசத்துக்குள்ள நான் ஒரு 3 கிலோ வெயிட் குறைக்க போறேன் சார். ஏன் ஏன் சார் நான் 5 கிலோ குறைக்க முடியாதா சார் அப்படின்னா, தாராளமா உங்களால முடியும். இல்லன்னு சொல்லல. ஆனால் முதல்ல ரியலிஸ்டிக்கான கோல உங்க பிரெயின் நம்பணும். இது என்னால முடியுற விஷயம். சார் நான் டெய்லி காலையில 7 மணிக்கு தான் சார் எந்திரிப்பேன். ஆனா, நான் திடீர்னு நாளைக்கு காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டேன்னா, என் மனசே சொல்லும். "உன்னால முடியாது தம்பி. நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணாத. உன்னால இது பாசிபிள் கிடையாது." அப்படிங்கிறத என் மூளை வந்து டக்குன்னு அடிக்கும். அதெல்லாம் கண்டிப்பா மறுநாள் காலைல. அதே நான் 7 மணிக்கு நான் எந்திரிக்கிற ஒரு ஆள் நான் காலைல 6:30 மணிக்கு எந்திரிக்கணும். இல்ல 6:40க்கு எந்திரிக்கணும். ஒரு 6:30க்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் கேப்ல ஒரு ரெசல்யூஷன் வச்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன்.
அந்த ரெசல்யூஷன் என்னால ஈஸியா அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெசல்யூஷன் வைக்கிறதுக்கு முதல்ல நம் இதே வந்து என்னன்னா, நம்மளால என்ன விஷயங்கள அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற பவுண்டரில இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் புக்ஸ் படிக்கலாம் நீங்க வைக்கலாம். நெறைய புத்தகம் படிக்கணும் சார். இந்த வருஷத்துல நான் பார்த்தீங்கன்னா, பிரிச்சு எடுக்கணும் சார் புத்தகங்க. அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு 20 புக் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, உங்க மூளை சொல்லும். சரி நீ வந்து ரொம்பலாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேருந்து ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாருமே இந்த நியூ இயர் ரெசல்யூஷன பொறுத்தவரைக்கும் ஏன் அச்சீவ் பண்ணாம போறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்துல நம்ம பிளான் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் இதுவரைக்கும் நான் புக்கே தொடல சார். ஆனா இந்த வருஷத்துல நான் ஒரு 2 புக்காவது தொட்டு பார்க்கணும். 2 புக்காவது வாங்கி படிக்கணும். அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த நோக்கி நகரும்போது தான், உங்களால பெஸ்ட்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா விஷயத்துக்கும். நான் சோசியல் மீடியால டெய்லி ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் இருக்கேன். திடீர்னு நாளைக்கு காலைல நான் சோசியல் மீடியா தொடமாட்டேன் அப்படின்னு நீங்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்ப நான் சோசியல் மீடியா டயத்த எவ்வளோ குறைக்க முடியும்ங்கிறது என்னுடைய பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்டா இருக்கும்போது மட்டும் தான், அத நோக்கி என்னால நகர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு. அவரு வந்து சொல்லுவாரு, "சார் இதுவரைக்கும் சார் 10 தடவ இது என்ன பெரிய விஷயம் ரெசல்யூஷன் வைக்க. நான் 10 தடவ ரெசல்யூஷன்ஸ் வந்து சிகரெட்ட விடணும்னு பிளான் பண்ணி வச்சேன் சார். 10 தடவ விட்டுருக்கேன் ரெசல்யூஷன் வச்சிருக்கேன்னா பாத்துக்கங்க சார் நான் எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு 10 தடவ வச்சுட்டு விட்டுட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கான அந்த ரியலிஸ்டிக்கான விஷயங்கள நோக்கி நகரும்போதும் தான், அத பெஸ்ட்டா ஜெயிக்க முடியும். அப்ப நம்மளுடைய ரெசல்யூஷன் முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களுக்கான ரியலிஸ்டிக்கான, ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள மட்டும் எழுதுங்கள். நான் இத அச்சீவ் பண்ணணும் சார். இத நான் செய்யணும் சார். அப்படிங்கிறது. அது எதா வேணாலும் இருக்கலாம். இது இங்க வந்து ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது கிடையாது. உங்க லைஃப்க்குள்ள ஒரு விஷயம். அப்ப உங்க லைஃப்க்குள்ள ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா நீங்க எந்த இடத்துல போகணும், எந்த அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கான விஷயமா குடுத்துட்டீங்கன்னா, ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன பத்தி நெறைய பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா எல்லாருமே சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கான விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு ரெசல்யூஷன்லாம் வைக்கும்போது, அது வந்து நான் என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பனிங் பண்ணி உங்க ரியலிஸ்டிக்கா வைங்க. ரியலிஸ்டிக்கா வைக்கும்போது தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரியலிஸ்டிக்கா வைக்கும்போது தான், நீங்க ஒரு ஹேபிட்டுக்குள்ள வர முடியும். ஒரு ஹேபிட்ட வந்து பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அத ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்தங்கரையில வந்து நண்பர் ஒருத்தரு குளிக்க போனவரு, நண்பர்கள் மத்தியில குளிக்க போனவர் வந்து ஆத்து வெள்ளத்துல மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கும்போது ஆத்து வெள்ளம் அவர புடிச்சு இழுத்துக்கிட்டே போகுது. பசங்கலாம் கரையிலேருந்து கத்துறாங்க. இது பயப்படாம தைரியமா இரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க ஏதாவது உள்ள காப்பாத்த பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தண்ணீல ஏதோ கருப்பா ஒண்ணு மிதந்து வருது. நண்பர்கள்லாம் சொல்றாங்க, "அந்த கருப்பா வர்றத புடிச்சுக்க. புடிச்சுட்டு நீ எப்படியும் தப்பிச்சிடலாம் லைஃப்ல. நீ அத புடிச்சுக்க." அப்படின்னோனே இவரும் ஓடி போய் அத புடிச்சுக்கிறாரு. அதோட ரொம்ப நேரம் போராடுறாரு. அந்த கருப்பா அத புடிச்சுட்டு தண்ணியோட வேகத்துக்கும், இவரோடதுக்கும் ரொம்ப போராட்டமாவே இருந்துகிட்டே இருக்குது. நண்பர்கள் கரையில இருந்து பார்த்துட்டு, திடீர்னு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கத்துறாங்க. "அத விட்டுரு, அத விட்டுரு, அத விட்டுரு. அது கரடி மாரி இருக்கு. அது கரடி தான். விட்டுரு, அத விட்டுரு" அப்படின்னு கத்துறாரு. உடனே நண்பர் அந்த தண்ணீல இருக்கிற நண்பர் சொல்றாரு, "நான் அத எப்பயோ விட்டுட்டேன்ப்பா. அதுதான் இப்ப என்ன புடிச்சிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்கள் ஒரு விஷயத்த பழக்கமாயிட்டீங்கன்னா, அது உங்கள புடிச்சுக்கும். நீங்க அத நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்ல பழக்கமா இருந்ததுன்னா பெஸ்ட்டு. ஆனா கரடி மாரி அமைஞ்சிருச்சுன்னா இது. அப்ப உங்களுக்கான பழக்கவழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. அ அழகா ஒரு விஷயத்த வந்து வோக்மேடினோ வந்து சொல்லுவாரு. இந்த உலகத்துல நல்ல பழக்கங்கள முதல்ல கத்துக்கிட்டு அதோட இருக்கிறது கஷ்டமா தெரியும். ஆனா அதே பழகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்டிங்கிறாரு. ஆனா கெட்ட பழக்கங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும், முதல்ல பழகுறதுக்கும் ஈஸியா இருக்குமா? ஆனா அதோட வாழ்றது கஷ்டம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன மாரி பழக்கவழக்கங்களுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். எனக்கு வந்து இப்ப வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், நான் போய் ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்பெசிஃபிக்கான பர்ட்டிகுலர்லி ஸ்பெசிஃபிக்கா இத்தனை கிலோ வெயிட்னா, இத்தனை கிலோ வெயிட் குறைக்க போறேன். இவ்ளோ நேரம் என்னுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போறேன். டைமிங் வரைக்கும் நான் 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ன்னு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணேன். இது எப்படியோ ஏதோ ஒரு ரெசல்யூஷன நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் டயட்னா, சார் இந்த மாரி ஒரு டயட் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த அழகா ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்துட்டீங்க சார். இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும்? அப்படின்னா 2வது மிகப்பெரிய விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் இத எழுதிக்கங்க. ஸ்பெசிஃபிக் அண்ட் அ ரியலிஸ்டிக் கோல்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, வடிவேலு சொல்ற மாரி, எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். எதா இருந்தாலும் பிளான் பண்ணி. இந்த பிளானிங் தான் நமக்கு நெறைய இடத்துல மிஸ் ஆகுது. சார் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் சார்.
ஆனா நம்மளால அத வந்து பழக்கத்திலயோ, ரெகுலரா கொண்டு வந்து அச்சீவ் பண்றதுக்கோ, ஏன் நம்ம இது பண்ணல அப்படின்னு சொன்னா, அதான் இப்ப நீங்க எல்லாமே ஒரு இது பேசுனீங்க. நம்மளுடைய கோல்ஸ பத்தி திங்க் பண்ண சொல்லி எல்லாமே சொன்னீங்க. ஆனா எத்தன பேர் ரிட்டன்ல எழுதி வச்சிருக்கிறீங்க? உங்க ரெசல்யூஷன் அதே மாரி ரிட்டன்ல இருக்கணும் சார். அப்பதான் நீங்க அத பிளான் பண்ண முடியும். நீங்க அப்ப வந்து பிளானிங்னா, நான் இந்த இத செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் காலையில நான் இத்தன மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னா, அத்தன மணிக்கு நீங்க வந்து எழுதி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப டெய்லி நீங்க அந்த எழுதுகிற நான் காலையில் 6:30 மணிக்கு எந்திரிப்பேன், 6 மணிக்கு எந்திரிப்பேன். இப்படி ஏதோ ஒரு உங்களுடைய ஏதோ ஒரு டெக்னாலஜி பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றேன்னா, நான் சோசியல் மீடியால 15 மினிட்ஸ்ல Facebook 5 மினிட்ஸ் மெயின்டெயின் பண்ணுவேன். இது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பவுண்டரிஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான், அத நீங்க பிளானிங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா விஷயங்களுக்கும் பேசிக்கா என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பிளான் தான். நீங்க எதெல்லாம் கரெக்ட்டா பிளான் பண்ணீங்களோ, அதெல்லாம் கரெக்ட்டா ஓடிட்டே இருக்கும் சார். ஏன் அப்டின்னா, இந்த பிரெயின் வந்து என்ன ஆகும்னா, நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து ஒர்க் பண்ற எல்லா விஷயங்களுக்குமான ஒரு நேவிகேஷனா அது ஒர்க் ஆகும். அப்ப அந்த நேவிகேஷன் நீங்க என்ன குடுக்கணும் அப்டின்னு சொல்லி சொன்னா, பிளானா குடுக்கணும். இத நீ இந்த இத்தன மணிக்கு பண்ணிடு. இத இப்டி பண்ணு. இத இப்டி செய்யி. அப்டிங்கிறத இதுதான். சார் நான்லாம் நெறைய யோசிப்பேன் சார். எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் சார்ன்னு. இங்க யோசிக்க கூடாது சார். எழுதணும் சார். சார் எல்லாருக்கும் யோசனை வரும். ஆனா எழுதும்போது, உங்களுக்குன்னு ஒரு கினஸ்தெடிக் எஃபெக்ட்ல உங்க பிரெயினும், உங்களுடைய கையி, உங்க உடம்பு, உங்க மனசு எல்லாமே கோஆர்டினேட் ஆகும். அப்படி கோஆர்டினேட் ஆகும்போது தான், அது பக்காவான ஒரு ரெசல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 2வது நமக்கு விஷயம், எதா இருந்தாலும் பக்காவான ஒரு பிளான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், இப்ப நான் பிளானும் பண்ணிட்டேன் சார். இருந்தாலும் என்னால அத செய்ய முடியலையே சார். ஏன் சார்? அப்படின்னா, எல்லாம் இந்த ஜிம் எஃபெக்ட் தான் சார். ஒண்ணும் இல்ல சார். நமக்கு வந்து என்னன்னா, காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போணும்னு ஒண்ணு வச்சிருப்போம் சார். காலைல எந்திரிச்சு வாக்கிங் போணும். இன்னைக்கு நாளையிலருந்து வாக்கிங் போணும். ஜிம்முக்கு இந்த 1ஆம் தேதி ஆச்சுன்னா, எவ்வளோ பேர் ஜிம்ல போயி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணம் கட்டியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்ப நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கான எஃபோர்ட்ட நான் எடுக்கிறதுக்கான விஷயங்கள்ல, நான் நாளே ப்ரிப்பேரா இருக்கணும். இப்ப காலைல எந்திரிச்சு வாக்கிங் போறீங்கன்னா, உங்களுடைய வாக்கிங்கான ஷார்ட்ஸு, உங்க வாக்கிங்கான ஷூவ உங்களுடைய பெட்டுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 10 தம்பிள்ஸாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அத நீங்க ரெடியா இருக்கணும். காலையிலேயே எந்திரிச்சு அர்ஜென்டினா தேடிட்டு இருந்தீங்கன்னா, போய் படுப்போம்பா, அப்புறம் பார்த்துப்போம்பா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருவீங்க. அப்ப நீங்க எதெல்லாம் கரெக்ட்டா செய்யணும் அப்படின்னா, அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கணும். சார் நான் டைரி எழுதுற ஒரு ஹேபிட்ட உருவாக்கி வச்சிருக்கேன் சார். இந்த வருஷம் டைரி எழுத போறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டைரி உங்க டேபிள்லயோ, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து உங்க ஹால்லயோ, ஏதோ ஒரு இடத்துல நீங்க கண்ணுல படுற மாரி கரெக்ட்டா வச்சிருந்தீங்கனா மட்டும் தான் அது பண்ணும். சார் புக் படிக்கணும் அப்டின்னா, புக்க நீங்க உங்களுக்கான டேபிள்ஸ் நீங்க எங்க அதிகமா யூஸ் படுத்துறீங்களோ, அந்த மாரி இடங்கள்ல அந்த புக் கடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இத செய்யணும்ப்பா, இத செய்யணும்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ, அதுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ, அத ஸ்பெசிஃபிக்கா எடுத்து வச்சுக்கங்க. எப்பயுமே பிளான்டா அது ரெடியா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த தேடி செய்றதுனா மனிதர்களால முடியாதான் சார். நான் இத போய் தேடி செய்யணும் அப்டின்னா, அது கண்டிப்பா செய்ய மாட்டீங்களாம். ஆனா அதுவே உங்களுக்கு முன்னாடி இருக்கு. செய்யறதுக்கான ஒரு வாய்ப்ப கிரியேட் பண்ணி முன்னாடியே வச்சிருக்கேன் அப்டின்னா, அத நீங்க எடுத்து செஞ்சுருவீங்க. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். நான் மெடிடேஷன் நாளைக்கு காலைல பண்ண போறேன் சார். அப்படின்னு சொன்னா, மெடிடேஷனுக்கான அந்த எந்த இடத்துல பண்ண போறீங்களோ, அதெல்லாம் நீங்க நாளே நீட்டா அ இது பண்ணி அந்த ரூம் எந்த ரூம்ல பண்ண போறீங்களோ, அந்த ரூம்லாம் கிளீன் பண்ணி எந்த இடத்துல பண்ண போறீங்களோ, அந்த இடத்துல மேட்லாம் விரிச்சுட்டு வந்து நீங்க தூங்குனீங்கன்னா, காலைல முழிச்சோனே கரெக்ட்டா போய் அங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிடுவீங்க. ஏன்? நீங்க நாளே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அப்ப எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அதனுடைய பேசிக்கான விஷயம் என்னவோ, அத நீங்க வந்து செஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் விஷயம் தான். அடுத்தது எப்பயுமே உங்க மொபைல்லயோ சார் இது வந்து 4வது விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உங்களோட ஸ்பெசிஃபிக் ஆன கோல்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பிளான் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரிப்பேர் த திங்ஸஸ். நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கான பிரிப்பேர் பண்ணணுங்கிறத அது. அதுக்கப்புறம் உங்களுக்கான ரிமைண்டர்ஸ கிரியேட் பண்ணணும் சார். ரிமைண்டர்ஸ்னா ஒண்ணும் இல்ல சார். நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா ஒரு அலாரம் ரெகுலரா. அந்த அலாரத்துக்கு ஒரு நேம் குடுத்து கூட நீங்க வந்து ஏன்னா நீங்க மொபைல் அப்படிலாம் வச்சுக்கலாம். நீங்க ஒரு நேம் குடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய சோசியல் மீடியாவுக்கான ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கான ரிமைண்டர்ஸ். இப்படி நீங்க எந்த விஷயத்த நோக்கி ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்களோ, அதுக்கான ரிமைண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க சார். இந்த ரிமைண்டர்ஸ் வந்து நீங்க அலாரமா வச்சுக்கலாம். இல்ல உங்க இதுல ஏதாவது ஒண்ணுல நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள இன்னைக்கு மொபைல் டிஸ்ப்ளேலயே காட்டுற மாரி இருக்கு. இல்ல உங்க லேப்டாப் ஆன் பண்ண உடனே காட்டுற மாரி, இப்படி ஏதோ ஒரு இடத்துல நீங்க ரிமைண்டர்ஸா இது பண்ணிக்கலாம். இல்ல சின்னதா ஒரு பேப்பர்ல எழுதி உங்க வீட்டு கண்ணாடியில ஒட்டி வச்சுக்கிறது. இந்த மாரி ஏதோ ஒரு விஷயங்கள நீங்க ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த ரிமைண்டர்ஸ் மட்டும் தான் உங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க.
நமக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சாலுமே நம்ம ரிமைண்டர்ஸ் வைக்க மாட்டோம். அதான் எனக்கு தெரியுமே. ஆனா அச்சீவ் பண்ணோம்னா அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். அதான் சொன்னேன் 10 தடவ சிகரெட் விடுறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணி விடல. ஆனா அத வந்து இவரு பெருமையா சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு ரிமைண்டர்ஸ் இல்ல. கரெக்ட்டானது. நான் இன்னைக்கு இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர்ஸ கரெக்ட்டா செட் பண்ணும்போது, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரிமைண்டர்ஸ் வைக்காதம்போது தான் இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4வது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, 5வது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன். இந்த விஷயம் நமக்கு இருக்கா சார்? எனக்கு எதா இருந்தாலும் இன்னைக்கே கிடைக்கும். 4 நாள் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு கைய புடிச்சு பார்க்கிறது. ஏன்? ஏதோ டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உண்டியல்ல குழந்தைங்க பணம் சேர்க்கும்போது தெரியும். ஒரு 4, 5 நாள் வந்து காச உள்ள போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த காச எடுத்து எண்ணி பார்க்கணும். எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியல உடைச்சு பார்க்குங்க. இந்த மாரி விஷயங்கள நம்மளும் லைஃப்ல செய்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, எனக்கு இன்னைக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு. எப்பயுமே லேட்டா கிடைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்ன்னு வாழ்க்கையில சொல்றாங்க. நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மார்ஷ்மெலோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் மிகப்பெரிய ரிசர்ச்சா பண்ண ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரேண்டமைஸ்டா ஒரு 50 குழந்தைகள எடுத்து அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் குடுக்குறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்வீட்ஸ் வந்து ஒரு கேக் அளவுக்கு உனக்கு குடுத்துருக்குறோம். உனக்கு புடிச்ச ஸ்வீட்டு. ஆனா இது உன் டேபிள் மேல உனக்கு கண்ணு முன்னாடி ஒரு 1 ஹவர் இருக்கும். அத நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஆனா அத நீ எடுத்து சாப்பிட்டீன்னா, அந்த ஒரு கேக்கோட சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கலாம். ஆனா அதையே வெயிட் பண்ணி 1 ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிட்டீன்னா, உனக்கு 2 கேக்கா கிடைக்கும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எந்த குழந்தைகள்லாம் எ எ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா காத்திருந்து 2 கேக்கா வாங்கி சாப்பிட்டாங்களோ, அவங்கள ரிசர்ச் பண்றாங்க. அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு? இந்த இமிடியேட்டா சாப்பிட்ட குழந்தைங்களோட லைஃப் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லேட்டா சாப்பிட்ட குழந்தைங்களோட லைஃப் தான் நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாம எல்லாத்தையுமே இன்னைக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு என்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக் கூடாது. நான் இன்னைக்கு படிக்கிறது கஷ்டம் தான். இன்னைக்கு காலைல ஏந்திரிக்கிறது கஷ்டம் தான். ஆனா இந்த கஷ்டத்த நான் பொறுத்துனா என் வாழ்க்கை எதிர்காலத்துல இப்படி இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? அத நோக்கி நகருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, எல்லாருமே என்னன்னா, நாளைக்கு காலைல நீங்க பணத்த போட்டுட்டீங்கன்னா, அது வந்து பெருசாயிடாது. பணத்த வளர்க்கணும். ஒரு செடி ஒரு ஒரு லாங் டெர்ம் வியூல பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னன்னா, ஒரு தென்னை மரம் வைக்கிறோம். நாளைக்கு காலைல அண்ணாந்து பார்த்துட்டா காய்ச்சிராது. அப்ப நீங்க அந்த மரத்த வச்சதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊத்தணும். அத பாதுகாக்கணும். செடியிலருந்து இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் பீரியட் குடுத்தால் மட்டும் தான் அதால ஜெயிக்க முடியும். அப்ப இம்மீடியட்டா எனக்கு கிடைக்கணும். இம்மீடியட்டா என்னுடைய லைஃப் மாறணும் அப்படிங்கிறது எப்படியுமே இருக்காது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் குரோத் இருக்கும். அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமான குரோத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க அக்கவுண்டபிள் பண்ணணும். மானிட்டர் பண்ணணும். எனக்கு இன்னைக்கே என்ன கிடைக்குது? இன்னைக்கு என்ன இது பண்ணுது? அப்படிங்கிறது நான் 4 நாள் வாக்கிங் போயிட்டு, 4ஆம் நாள் நீங்க வந்து ஹெல்த்தியா ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? நான் பிசினஸ்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, "சார் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார். சடனா லாஸ் ஆயிடுச்சு சார்." அப்படின்னுவாங்க. திடீர்னு சொல்லுவாங்க, "நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன் சார். சடனா பயங்கர குரோத் ஆயிட்டேன் சார்ன்னு." சார் சடனா ஆயிராது சார். அதுக்கு பேக்கிரவுண்ட்ல ஒரு லாஸா இருந்தாலும், ப்ராஃபிட்டா இருந்தாலும், ஒரு சர்டன் பீரியட் எடுத்து தான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்க முதல்லயே அந்த லாஸ் எங்க ஆரம்பிக்குதுங்கிற அந்த இத நீங்க அக்கவுண்டபிள் பண்ணிட்டீங்க, மானிட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் மனிதர். அதே மாரி லாபம் வரும்போது எங்க இருந்துலாம் எனக்கு லாபம் வருது, எப்படிலாம் வருதுன்னு நீங்க மானிட்டர் பண்ணி குறிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் மனிதர். அப்ப நீங்க முதல்ல என்னன்னா, லாங் டெர்ம் வியூல நீங்க அத நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கணும். ஆனா, அந்த லாங் டெர்ம் வியூக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும். அக்கவுண்ட் பண்ணணும். நான் இன்னைக்கு செஞ்சுட்டேனா? ரைட் டிக் பண்ணு. இன்னைக்கு நான் காலைல 5 மணிக்கு, 6 மணிக்கு எந்திரிச்சேனா ஒரு டிக் பண்ணு. இப்படி நீங்க உங்களுக்கான அக்கவுண்டபிலிட்டி. அதனால என்னன்னா, ஒரு மெஷர்மென்ட் பண்ணணும். நான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவேன். எதை அளக்கிறீர்களோ, அதுதான் வாழ்க்கையில் உயரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய வளர்ச்சிய வந்து நீங்க எப்படிலாம் அக்கவுண்டபிள் பண்றீங்க, எப்படிலாம் ரிமைண்ட் பண்றீங்க, எப்படிலாம் வந்து நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிக் பண்றீங்களோ அதான். நீங்க ஒரு மாசம் ஃபுல்லாவே நீங்க அத பார்க்குறீங்க. சார் இந்த மாசம் காலைல நான் 6 மணிக்கு எந்திரிச்சுட்டேன், 6 மணிக்கு எந்திரிச்சுட்டேன், 6 மணிக்கு எந்திரிச்சுட்டேன்னு டிக் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்ல சோசியல் மீடியால 1/2 ஹவர் குறைச்சுட்டேன், 1/2 ஹவர் குறைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படிலாம் டிக் பண்ணி குறிச்சு வைக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். "பாத்தியா நான் கரெக்ட்டா செஞ்சிருக்கேன் பாரு" அப்படின்னு. இப்படி நீங்க லாங் டெர்ம்ல 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம்னா, அப்ப நீங்க உங்களால கண்கூடான குரோத்த உடனடியா பார்க்க முடியும். எப்ப 3, 4 மாசம் கழிச்சு தான் உடனடியா பார்க்க முடியும். அப்ப ஆனா 3 மாசம் என்னன்னா, இது ஒரு ஸ்டேஜ். அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க நகர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு. மினிமம் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆவறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து 21 டேஸ். ஆனா இன்னைக்கெல்லாம் 90 டேஸ் தான் அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அத நோக்கி நீங்க நகரும்போது தான், அத நோக்கி நீங்க இது பண்ணும்போது தான் கரெக்ட்டா இருக்கும். அப்ப இன்னையிலருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சார். உங்களுடைய ஏதோ ஒரு ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்கள, அந்த ரெசல்யூஷன் அது நான் மெடிடேஷன் பண்றதா இருக்கலாம், நான் புது விஷயங்கள கத்துக்கலாம், நான் புக் படிக்கிறதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இல்ல உங்களுடைய பிசினஸ் குரோத்துக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அத நீங்க டெய்லி மானிட்டர் பண்ணீங்களா? நீங்க டெய்லி செஞ்சத குறிச்சு வைக்கிறீங்களா? அப்படிங்கிறத பாருங்க.
ஏன்னா அந்த குறிச்சு வைக்கும்போது தான் லைஃப்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு ஒரு நோட்டு போட்டுறணும். இல்ல ஒரு டைரி போட்டுறணும். அதுல வந்து நம்ம குறிச்சு வைக்கணும். நான் இத செஞ்சுட்டேன், இன்னைக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு. சரி சார் நான் செஞ்சுட்டேன் சார். இருந்தாலும் மனசு வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிற ஒண்ணுமே எஃபெக்ட்டே கிடைக்கல அப்படின்னா, சார் நான் 1 மாசம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நீங்க தட்டி குடுத்து, அன்னைக்கு ஒரு ரிவார்ட் நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அது என்னவா இருக்கலாம்? அன்னைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு ரிவார்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அந்த ரிவார்ட நீங்க எடுத்துக்கங்க. ஃபிரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது போயிட்டு சாப்பிட்டு வரது பிடிக்குமா? போயிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் குடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்? என்னெல்லாம் பாராட்டுறதுக்கு யாரும் இல்லப்பா. நானே பாராட்டிக்கிறேன். நான் தான் என்னோடத தான் கரெக்ட்டா செஞ்சேன்ல. நான் தான் செஞ்சுட்டேன்ல. இந்த 1 மாசத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். எல்லாம் செஞ்சுட்டேன்ல. என்னோட ரெசல்யூஷன் நோக்கி நகர்ந்துட்டேன்ல. என்னோட வெயிட் லாஸ் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனே. பரவால்ல வெரி குட். இந்த 1 கிலோ குறைச்சுட்டேன், 1 1/2 கிலோ குறைச்சுட்டேன். அப்படின்னு உங்கள நீங்க பாராட்டிட்டு, உங்களுக்கே நீங்க ஒரு ரிவார்ட் குடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அது எதா வேணா இருக்கலாம். சின்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஏதோ ஒரு பிடிச்ச விஷயங்கள் நான் இன்னைக்கு செஞ்சுப்பேன். ஏன்னா நான் அதுல வந்து ரெகுலரா என்னுடைய கோல நோக்கி, என்னோட ரெசல்யூஷன் நோக்கி நான் இவ்வளோ தூரம் நகர்ந்துட்டேன். 1 மாசம் நான் ரெகுலரா பண்ணிட்டேன். இப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரெகுலரா அந்த இத மானிட்டர் பண்ணி, அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் குடுத்துருக்கீங்க. அதுல எதுவும் உங்களுக்கான ரிசல்ட் லைட்டா கிடைச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கும்போது, நீங்க ஒரு ரிவார்ட் குடுத்துக்கிறீங்கன்னா, அப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். பரவால்லப்பா, யாரும் எனக்கு ரிவார்ட் குடுக்கல, எனக்கு நானே குடுத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான கட்டத்துக்கு, உங்களுக்கே நீங்க ரிவார்ட் குடுத்துருக்கும்போது, ஜெயிச்சிடலாம்ங்கிறாங்க. அப்ப உங்களுக்கான ரிவார்ட் எப்ப ஃபிக்ஸ் ஆகும்னா, நீங்க கரெக்ட்டா பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப உங்க மூளை சொல்லும், "ஏய் கரெக்ட்டா பண்ணா நம்ம இத செஞ்சிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கரெக்ட்டா செய்யறத நோக்கி நீங்க நகர்ந்துகிட்டே இருக்கும்போது தான், அது நல்லாருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே சார். 6வது விஷயம். அ ஒண்ணும் இல்ல சார். இப்ப என்னன்னா, நம்மள கேள்வி கேட்கறதுன்னு யாராவது மனிதர்கள் இருப்பாங்கல்ல. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. சார் நான் இந்த மாரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். ஏன்? அந்த மனிதர்ட்ட நீங்க ரெஸ்பெக்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, வீட்ல ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ஒய்ஃப்ட்ட சொல்லிருங்க. நான் இந்த மாரி காலையில டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்ல 6 மணிக்கு எந்திரிச்சு இத செய்யலான்னு முடிச்சிட்டேன். ஒரு மெடிடேஷன் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள விட்டு அத மானிட்டர் பண்ண சொல்லுங்க. நீங்க டெய்லி எழுந்திரிக்கிறீங்களா? செய்றீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வாக்கிங் போற பழக்கத்துல இருந்தாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போலாம். இல்ல வாக்கிங் போற ஒரு நண்பரோட நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வாக்கிங் போனாலும் அவரே எழுந்துச்சு கூட்டிட்டு போவாரு. "தம்பி வாங்க, கிளம்புங்க. இன்னைக்கு போலியா?" அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நாள் அலுப்பா இருக்கும்போது, நீங்க அவர கூப்பிடுங்க. "வாங்க, வாங்க போயிட்டு வந்துருவோம். இத்தன நாள் பண்ணிட்டோம். ஒரு மாசம் பண்ணிட்டோம். சேர்ந்து போயிட்டு வரோம்ன்னு" சொல்லிட்டு. அப்ப இது சம்மந்தப்பட்ட ஒரு மனிதர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுங்க. நீங்க என்ன மாரி கோல் அச்சீவ் பண்ணுமோ, அந்த கோலுடைய மனிதர்களோட நீங்க மூவ் ஆக ஆரம்பிச்சுடுறீங்க. இல்ல அவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறீங்க. "தம்பி இந்த மாரி நான் டெய்லி இத பண்ணிட்டு இருக்கேன்." என்ன? ஏன்னா, உங்களுக்கு மற்றவர்கள் மேல இருக்க ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்துரும். ஆமா அவர்ட்ட சொல்லிட்டேன். அவர் நாளைக்கு என்ன பார்த்து, "என்ன நீ 4 நாள் பண்ணா இவரும் வரவே இல்லையே! ஜிம்முக்கு போறேன்னு சொன்ன எத்தன நாள் போன?" அப்படின்னு நம்மள அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிற இடத்துக்கு அழுத்திடும்போது, உங்களுக்கு அது ஒரு குற்ற உணர்வா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப நீங்க ஒரு நெகட்டிவான விஷயத்துலருந்து பாசிட்டிவா செய்யணும். அவர்ட்ட சொல்லிட்டேன்ப்பா. நான் கரெக்ட்டா நடக்கணும். இல்லன்னா அந்த மனுஷன் என்ன பார்த்து ஓட்டுவாரு. அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருவீங்க. அப்ப நீங்க ரெகுலரா என்ன செய்யணும்னா, உங்கள யாரெல்லாம் கேள்வி கேட்கலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லி வச்சுரணும். அப்ப அந்த மாரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி வச்சுட்டீங்கன்னா, அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். நீங்க சொல்லி வச்சுட்டீங்கன்னா, அத நோக்கி நீங்க நகரும்போது ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடைசியான பெஸ்ட் விஷயம் என்னன்னா, மற்ற மனிதர்களோட நீங்க செய்யறது. சரி சார். நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா இருந்தும் எனக்கு வரலன்னா, நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நான் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்போது தான் நான் செஞ்சுருவேன். அப்படிங்கிற நமக்கான அம் ஒரு பெர்ஃபெக்ஷன் நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த பெர்ஃபெக்ஷனா இருக்கிறவங்க மனிதர்களால எதையுமே கரெக்ட்டா செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, நான் டெய்லி காலையில ஒரு 1 ஹவர் எக்சர்சைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். டெய்லி ஒரு 1 ஹவர் மினிமம் ஒரு வாக்கிங் போயிட்டு, ஒரு சின்ன எக்சர்சைஸ் பண்ணிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. திடீர்னு இன்னைக்கு காலைல நற்பகல்ல பேச கூப்பிட்டுருக்காங்க. இப்ப எனக்கான டைம் அந்த 1 ஹவர்லேருந்து 1/2 அன் ஹவர் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இன்னைக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு நான் நகர்ந்துட்டேன்னா, அது பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் 1 மணி நேரம் டைம் இருந்தா தான் என்னால இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1/2 அன் ஹவர்ல என்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒரு டைரி இப்ப டைரி புதுசா ஒரு நண்பர் குடுத்தாரு. அதுல சில விஷயங்கள் என்னுடைய அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு, இந்த நியூ இயர்ல அத வாங்கி வச்சேன் சார். ஆனா என்னன்னா, நான் ஒரு எப்படி சொல்றது? நானும் ஒரு பெர்ஃபெக்ஷனா கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்கான கலர் பென்சில், கலர் ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கிட்டு அதுல அழகா எழுதுவோம்ன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, டைரி கடைசி வரைக்கும் எழுதல. இந்த ஒரு பால் பென் பக்கத்திலேயே இருக்கு. இந்த டைரியும் பக்கத்துல இருக்கு. எழுதணும்னு நெனச்சா எழுதிரலாம். ஏன்? நான் பெர்ஃபெக்ஷனா பண்ணணும். இப்படி பண்ணணும். அதுல அந்த டிசைன்லாம் போட்டு இப்படிலாம் எழுதணும். அப்படின்னு நான் ஒரு பெர்ஃபெக்ஷன் நோக்கி நகரும்போது, அத என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அந்த காரணமே என்ன சொல்லுவான்னா, நான் இத இப்படி பண்ணணும்னு நெனச்சு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதனால என்னால பண்ண முடியல. நான் இப்படி செய்யணும்னு நெனச்சேன். அதனால செய்ய முடியல. அப்படின்னு நீங்க காரணங்கள நோக்கி நகர ஆரம்பிக்கிறீங்க. அப்ப பெர்ஃபெக்ஷன் நமக்கு முக்கியம் இல்ல. செய்யற வேல தான் முக்கியம். அப்படிங்கிற இடத்துக்கு நகருங்க.
ஏன்னா, உங்களுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கு, உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு அச்சீவ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்கான மிகப்பெரிய பிரச்சனை, நான் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்போது மட்டும் தான் என்னால பண்ண முடியும்னு நெனைக்காதீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நான் பெர்ஃபெக்ஷன தூக்கி விட்டு எறிஞ்சுட்டு, நான் கரெக்ட்டா செய்யணும்ங்கிறத மட்டும் செய்யுங்க. நான் செய்யணும் அவ்வளோதான் மேட்ரு. இத நான் கரெக்ட்டா செஞ்சேன், நல்லா செஞ்சேன், சூப்பரா செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டு அப்புறம் இருக்கட்டும். ஆனா செஞ்சேனாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஓட்டப்பந்தயத்துல நீங்க ஜெயிக்கிறீங்களோ, தோக்குறீங்களோ அது முக்கியம் இல்ல. கலந்துக்கிட்டீங்கன்னா, ஃபுல் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இந்த ஃபுல் ரவுண்ட கம்ப்ளீட் பண்றதுல தான் நம்மளுடைய வெற்றி, சக்சஸ் எல்லாமே இருக்கு. அது நீங்க லேட்டா கூட நீங்க நீங்க 40 பேர் கலந்துட்டீங்கன்னா, நீங்க 40வது ஆளா கூட வாங்க. அது பத்தி இல்ல. ஆனா 40வது ஆளா வந்தாலும் நீங்க ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணீங்களான்னு உங்கள நீங்க கேட்டுக்கங்க. ஏன்னா, இந்த நீங்க ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். "ஏ ஆதி கரெக்ட்ரா. சொன்னா சொன்னத செஞ்சிடுறான்." அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப அது எந்த விஷயமா இருக்கலாம். உங்களே நீங்க உங்கள பாராட்டிக்கிற மாரி இருக்கும். "ஏன் நான் கலந்துக்கிட்டேன்ப்பா. பரிசு கூட கிடைக்கல. ஆனா நான் ஃபுல் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன் பாரு. அப்படி நான் இடையில குவிட் ஆகல பாரு." அப்படிங்கிற ட்ரஸ்ட் உங்க மனசுக்கு குடுக்கும்போது, நீங்கள் எந்த தொழிலையும், எந்த வேலையும், எதையும் நீங்க தொடும்போது சக்சஸ்ஃபுல் மனிதரா இருக்க முடியும். அப்ப சக்சஸ்ஃபுல்லான மனிதரா இருக்கணும்னா, நான் முதல்ல என்ன செய்யணும், இத செஞ்சாகணும். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு பெர்ஃபெக்ஷன் முக்கியம் இல்ல, செஞ்சாகணும். அப்படிங்கிற கட்டாயம் முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாமா? ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு, ஒரு ரெசல்யூஷன் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அதுல கரெக்ட்டான டைம் பாண்டோட கரெக்ட்டான நமக்கான ரெசல்யூஷன் இருக்கணும். அ அது வந்து அச்சீவபிளா இருக்கணும். அதையும் நல்லா பாத்துக்கங்க. நான் வந்து பெருசா நாளைக்கு காலைல ஒரு 20 பக்கம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, உங்களால முடியாது. ஒரு பக்கம் படிக்கவும், 2 பக்கம்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா வச்சுக்கங்க. வடிவேல் மாரி எதா இருந்தாலும் பிளான் பண்ணணும். 2வது அதற்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. அத நீங்க மொத நாளே ப்ரிப்பேர்டா நீங்க வச்சுக்கணும். உங்களுக்கான ரிமைண்டர்ஸ் வந்து அழகா செட் பண்ணிக்கங்க. எதுல வேணாலும் நீங்க ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க ரிவார்ட் குடுத்துக்கங்க. நீங்கள் செய்யும் விஷயங்கள மானிட்டர் பண்ணுங்க. அது வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்கான்னு பாருங்க. அதுக்கு நீங்க டிக் பண்ணி வைங்க. அது அக்கவுண்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு மனிதர் மூலம் அத வந்து மானிட்டர் பண்ணுங்க. அது உங்க நண்பரா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், யார் மூலமாவும் இருக்கலாம். அவங்க மூலமா அத மானிட்டர் பண்ணுங்க. அடுத்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. வேலை நடக்குதான்னு மட்டும் பாருங்க. பெர்ஃபெக்ஷன் பழக பழக தான் வரும். எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, நான் பிசினஸ பத்தி 100% கத்துக்கிட்டு தான் சார் பிசினஸ் ஆரம்பிப்பேன். அதனால யாராலயும் ஆரம்பிக்க முடியாது. பிசினஸ்ல பேசிக் விஷயங்கள் ஒரு 20% எனக்கு தெரிஞ்சா போதும் சார். பிசினஸ் ஆரம்பிச்சுருங்க. மீதி 80% பிசினஸ் ரன் பண்ணும்போது கத்துக்கலாம்னு நான் சொல்லுவேன் நானு. அதே மாரி முதல்ல ஆரம்பிச்சுருங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒண்ணொண்ணுத்தையும் என்னென்னலாம் எனக்கு தேவை, என்னென்னலாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நோக்கி நகர ஆரம்பிச்சுருங்க. நான் நாளைக்கு காலைல வாக்கிங் போணும். ஆனா பெர்ஃபெக்ஷனா ஆரம்பிக்கணும். ஷூலாம் வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பேன்னா நடக்காது. நீங்க 2 நாள் நடந்ததுக்கப்புறம் 3 நாள் ஆட்டோமேட்டிக்கா ஷூ வாங்க நோக்கி நகருவீங்க. அதனால பெர்ஃபெக்ஷன் முக்கியம் இல்ல. செய்ற வேலை முக்கியம். அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களாலயும் உங்களுடைய ரெசல்யூஷன பெஸ்ட்டா அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெசல்யூஷன் அச்சீவ் பண்றதுல இன்னொரு இதுன்னா, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ, அத நோக்கி மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க. வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்லயும் இருக்காதீங்க. உண்மையா வந்து எனக்கு ஒரே ஒரு கடைசி ஒரு இது. இந்த 375 நாள் ட்ரெய்னிங்ல சார் நான் ஒரு 80% வந்திருப்பேன் சார். 80% ட்ரெய்னிங் வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பேன் சார். அப்படிங்கிறவங்க மட்டும் அப்படியே எஸ்ன்னு மட்டும் போடுங்க. எஸ் நாம ஒரு ஒரு 80% வந்து அச்சீவ் பண்ணியிருக்கவங்க எஸ் போடுங்க. எஸ் சார். சூப்பர். சுமதி மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ப சுமதி மேடத்துக்குலாம் வந்து ரெசல்யூஷன் முக்கியம் இல்ல. அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஏன்? நான் ஒரு விஷயத்த எடுத்திருக்கேன். நான் காலையில அட்டெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்கள் வந்து பெஸ்ட்டா இருக்கிறீங்கங்கிறத உங்க மைண்டுக்கு குடுத்துட்டீங்க. அப்ப நீங்க எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் நித்யா தேவி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. வெரி குட். எல்லாருமே ஓரளவுக்கு வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ நீங்க உங்களுக்கெல்லாம் இந்த ரெசல்யூஷன பத்தி சொல்லவே வேண்டியதில்ல. ஏன்னா, உங்களால ரெகுலரா 375 நாள்ல ஒரு 80% நாள்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 நாள் உங்களால வந்து ரெகுலரா அட்டெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்ப நீங்கலாம் பெஸ்ட் பெர்ஃபெக்ஷன்லாம் இல்லாம இல்லனாலும், உங்களுடைய வேலைய நீங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள நீங்க நல்லா பாராட்டிக்கலாம். நாங்களே உங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் குடுத்துக்கிட்டு, இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ. நன்றி, நன்றி ஆதிநாராயணன் சார். ரொம்ப ரொம்ப அருமை. உங்களுடைய செஷன். ஆக்சுவலா நீங்க சொன்னத கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. சார் வந்தோனே சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல கரெக்ட்டா வந்துட்டீங்க. உங்க ரெசல்யூஷன் சூப்பரா எடுத்துட்டீங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்து இந்த ரெசல்யூஷன் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதுதான் மெயின். நீங்க சொன்ன மாரி கோல எப்படி செட் பண்றதுன்னு கூட தெரியாம கூட நெறைய பேர் கோல் செட் பண்றாங்க. அதுதான் நீங்க வடிவேல் டயலாக் சொன்னீங்க. பிளான் பண்ணி பண்ணணும்னு. பிளான் பண்ணாம நெறைய பேரு 2024ல எந்த வருஷம் பொறந்தாலும் முதல்ல ஒரு டைரி வாங்குவாங்க. அப்படியே ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கங்கள் இருக்கும். அதுல எழுத்துக்கள் இருக்காது. இது மாரி நான் நெறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன்.
அப்ப வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த ரெசல்யூஷன் நம்ம எடுக்கிறோன்னா, அது அச்சீவபிளா இருக்கணும். அது எவ்வளோ நாளுக்குள்ள அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ள இருக்கணும். அப்படிலாம் இருந்தா மட்டும் தான் அந்த கோல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்றத ஒரு ஆணித்தரமா எடுத்து வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. உங்களுடைய செஷன்ல இருந்து எங்க ஃபீட்பேக் வழங்குறதுக்கு நித்யா தேவி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். சிறப்பா இருந்தது. 2-3 விடயங்களை நான் வந்ததுல 100% வெற்றி பெற்றிருக்கேன். ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் அப்படின்ற அந்த இதுல வந்து ஒரு தோல்வியை அடைஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு கார் வேணும்னு எழுதி வச்சேன். 15 நாள்ல எனக்கு வந்துச்சு. ஆனா நியூ கார்னு எழுதல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா எனக்கு செகண்ட்ஸ்ல வந்து கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட்ஸ்ல ஒன்னு யூஸ் பண்றது எனக்கு வருத்தமா இருக்கு. அது எப்படி நியூ காரா வரும்னு என்னோட ரெசல்யூஷன் செஷன்ல எல்லாருமே எனக்கு ஃபீட்பேக்கும் வாழ்த்துதலும் தந்திருக்காங்க. அடுத்து 2வது எனக்கு பாசிட்டிவா என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, யார் என்ன குத்தி குத்தி பேசுவாங்க, யார் முகரைக்கு நேரம் நான் வந்து நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வார்த்தைக்காக தான் சொல்றேன். அழுத்தமா தெரியணுன்றதுக்காக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றேன். அப்ப அவங்க கிட்ட போய் என்னோட ரெசல்யூஷன், நான் இந்த தடவை கண்டிப்பா இந்த அரசு பணியில நான் பணிபுரிவேன், இதை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ தான் சொன்னேல, ஆனா எனக்கு 0.5 1 இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா சொன்னபடி ஜெயிச்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லும் போது, நித்யா ஐ லவ் மீ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டேன். உன்ன போல வேற யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி. ஐயா சொன்னும் போது, ஆதி நீ நல்லா பண்றடா தம்பி, பாதி மட்டும் இல்ல முழுசா செய்யறப்பா அப்படி சொல்ற மாதிரி அழகா சொன்னீங்க சார். எவ்வளவோ அழகா சொன்னீங்க. அந்த விடயங்கள் எனக்கு உறுதுணையா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அம்மா சொன்ன மாதிரி, சுமதி அம்மா சொன்ன மாதிரி டைரிய வாங்குறோம். நிஜமாவேம்மா நேத்து 9ஆம் தேதி எழுத போனேன். 2 நாள் எழுதல. ஏன்னு கேட்டா இக்கட்டான சூழ்நிலை 3 நாள் சிக்கிட்டேன். ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு உடற்பயிற்சியோட அந்த நேரங்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இருக்கதான் செய்யும். ஆனா சில இடங்கள்ல நெளிஞ்சு குலைஞ்சு போனாதான் நாணல்னு சொல்லுவாங்க. அது கோணல் கிடையாது, நாணல் தான். அதனால எல்லாருமே நல்லபடியா எல்லா விடயங்கள்லயும் நம்ம ரெசல்யூஷன்ஸா இந்த 2024ல நம்ம சக்சஸ் பண்ணுவோன்ற வாழ்த்துக்களோட அழகான ஒரு நல்லதொரு வாய்ப்பு இருக்கு. நன்றி தெரிவித்து இடம் சாருகின்றேன். உங்கள் நித்யா தேவி, பேச்சு புயல், மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். நான் நற்புலரி தளத்தின் சூறாவளி பேச்சு புயல்னு சொல்றேன் சார். அவங்க டீச்சரா இருக்காங்க. ஸோ உங்களுடைய ரெசல்யூஷன்ல இருந்து அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு லட்சுமணன் சார் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாரு. அவருக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுனால கரெக்டா உங்க செஷன் முடியும் போது அவரு மேடத்தோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப இதுதான் மேடம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு பேர் வாங்க கூடாது. நான் இந்த பாயிண்ட்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு டேக் ஹோம் சொல்லும் போது எனக்கு பிடிக்கும். அவங்க நித்யாதேவி மேடம் டேக் ஹோம் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. நான் இதெல்லாம் எடுத்துட்டு போறேன் சார், இந்த பாயிண்ட்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ தேங்க்யூ. தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். புலரி காலை வணக்கம். இன்று ஆதிநாராயணன் சார் மிக சிறப்பான 7 பாயிண்ட்களை எடுத்து வைத்தார். மிக சிறப்பு. அதனால்தான் அவர் முன்னேறி இருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ரெசல்யூஷன் வைத்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி விட வேண்டும், எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கின்றார். நானும் அதில் முயற்சி செய்கின்றேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நல்ல ரெசல்யூஷன் அது. நான் ரெசல்யூஷன் என்பது என்னவென்று நீங்கள் மிக தெளிவாக இன்று உரைத்துறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நட்புலரி. நன்றி நன்றி தாமோதரன் சார். ஆதிநாராயண் சார், இவர் வந்து நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதரன் கிட்டத்தட்ட 73 வயசாகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கரெக்டாக எழுந்து 5:20 உள்ள வந்து ஆஜராயிடுவார். கண்டினியூஸாக இந்த இதில் இருப்பார். எங்கே போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அவர் உடனே டான்னு வந்துடுவார். இந்த ப்ரோக்ராம் உள்ள நுழைஞ்சிடுவார். டவர் கிடைக்கலன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணி, டவர் கூட கிடைக்க மாட்டேது மேடம், உள்ள வர முடியலேன்னு ஃபீல் பண்ணுவார். இது மாதிரி ஒரு நபர்களை எல்லாம் இந்த நற்புலரி சம்பாதிச்சிருக்குன்றது தான் எங்களுடைய பெருமையான விஷயமா நான் கருதுறேன் சார். இன்னைக்கு கூட டவர் கிடைக்கல மேடம். ஏதோ அவருடைய இது இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நித்யாதேவி மேடம், நீங்க நினைச்சது பழைய கார் வந்தாலும் பரவாயில்ல, அதை ஓட்டி பழகிக்குங்க. அப்புறம் புது கார் வந்துடும். புது கார் வரும் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நாராயண் சார் கூறியது போல உங்களுடைய ஆசை நிறைவேறும், எண்ணங்கள் நிறைவேறும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி நன்றி சார். சிவகணி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் ஒருத்தரும் நம்மள செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி செய்யணும்னு மனசுல நினைப்போம். பட் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருக்கிறது தான் வந்து இவ்வளவு நாள் நம்ம பண்ணிட்டு இருந்ததுக்கான ஒரு விளைவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னையில இருந்தாவது அதை கரெக்டா தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி சார். தொடர்ந்து நம்மளோட சாட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சரண்யா சார், செந்தில் சார் வந்து அருமை ஆதி நாராயணன் சார் அப்படின்னு சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு. ஸோ லக்ஷ்மணா சார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு 6 o'clock கலந்துக்கணுன்றதுக்காக அவருடைய ஃபீட்பேக்கை வந்து ஆரஞ்சுக்கு போட்டு போயிட்டாரு. மிக சிறப்பான பயிற்சி வழங்கிய ஜேசி ஆதி நாராயணன் சார், உங்களுக்கு பாராட்டுக்கள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப மறுபடியும் தாமோதரன் சார் என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? மேடம் ஆதிநாராயண சாரோட பிளான் பண்ணி ஒரு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது மேடம். அதை சொல்ல மறந்துட்டேன். அதான் சொல்லி. ஓகே ஓகே சார். ரொம்ப 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 அருமை சார். நன்றி சார் தாமோதரன் சார். நன்றி சார் ஆதிநாராயணன் சார், மேடம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு சிறிய கருத்து சொன்னா நல்லா இருக்கும் சார். இது வந்து யார் யாருக்கெல்லாம் சார் நான் பேசு கேக்குதா சார்? கேக்குது மேடம். நீங்க நற்பொருள் தளத்தில் பயணித்ததை பற்றியும் இந்த தளம் யார் யாருக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய கருத்து கூறினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா நற்பொருள் ஆரம்பிக்கும் போது 2ஆம் நாள் ட்ரைனிங் எனக்கு சார் கொடுத்தாங்க. ஆக்சுவலா நான் வந்து 2/1/2023 2ஆம் நாளே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வந்து இந்த நற்பொருளுக்கு எடுத்து கொடுத்தேன் நான். எனக்கு அதுலேருந்தே எனக்கு ஒரு இந்த நற்பொருளின் மேல ஒரு பயங்கர ஈர்ப்பு. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து என்னன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லா பண்றதுக்கு முடியாம நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த நற்பொருளை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்பு, குமரேசன் சாரோட உழைப்பு இதெல்லாம் நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா நான் இன்னைக்கு காலைல ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னேன். எல்லாத்தையும் நம்ம வந்து இமிடியேட்டா செஞ்சுட்டு ஒரு நாள் 2 நாள் செய்யறது கஷ்டமே இருக்காது. ஒரு நாள் அலாரம் வச்சு காலைல 4:30 மணிக்கு பஸ்ஸுக்கு போயிருப்போம். அதனால நம்ம டெய்லி 4:30 மணிக்கு ஏந்திருக்கணும் இல்ல. ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்வது என்பது ஒரு கடினமான விஷயம். அதுவும் வந்து தொடர்ச்சியா ஒரு இயரை தாண்டி போகுது அப்படின்னு சொன்னா நீங்கள் அதுல சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த நற்பொருளில் வந்து என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நான் செஞ்சு விட வேண்டும். ஏதோ ஒரு நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்க ஒரு சொல், ஒரு புத்தகம், ஒரு பயிற்சி, ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட்டா மாற்றும். அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க எவ்வளவு பயிற்சிகள் அட்டென்ட் செய்றீங்க, எவ்வளவு புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணும்போது தான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஓடிதான் ஆகணும். எல்லா இடத்துலயும் ப்ராபபிலிட்டி உண்டு. ப்ராபபிலிட்டினா நான் ஒரு காயினை உருட்டுறேன், அந்த காயின்ல எனக்கு தலையா பூவா விழுறதுக்கு 50% சான்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அதுல ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதை தொடர்ந்து நீங்க முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதை நீங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இன்னும் நிறைய மனிதர்கள் இதுல வந்து கலந்துக்கணும். உண்மையாவே வந்து இது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நான் சாதிச்சிடணும், ஏதோ ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரைட்டான பிளாட்ஃபார்ம். உங்களுக்கான ட்ரைனிங் தான் வரப்போகுது. கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் படுத்துங்க அப்படின்னு சொல்லி யூஸ் படுத்திட்டு இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லி யூஸ் படுத்த எல்லாரும் வாங்கங்கிறதையும் ஒரு அழைப்பு கொடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஆதிநாராயணன் சார். சில வந்து இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிக்கான தளம் சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பயிற்சி எல்லாம் யாருக்கு தேவையோ அவங்க முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பா இங்க வந்தா வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய சார்பாக நிறைய பயிற்சியாளர்களை கொஞ்சம் கொடுங்க. ஸோ அவர்கள் மூலியமாக நாங்க நிறைய லேர்ன் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்ல அவங்களும் சிறப்பான பயிற்சியாளர்களா மாறுவதற்காகவும் இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களிடம் நான் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், நிறைய பயிற்சியாளர்கள் உள்ள வர வைக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுக்கணுன்றது தான். ரொம்ப ரொம்ப அருமை. நீங்க ஆல்ரெடி எனக்கு அது உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க, நான் பேசும்போது பண்ணலாம் மேடம் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா செய்வீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கான ரெசல்யூஷன் 2024 ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். உங்களுடைய ரெசல்யூஷனை கண்டிப்பா நாங்க வந்து அதை ஹானர் பண்றோம். ஏன்னா நல்ல ரெசல்யூஷன். நிறைய பேர் வந்து இந்த ரெசல்யூஷனை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதுல. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செஷனை கொடுத்த உங்களுக்கும்
இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும், இந்த நற்புலரி தளத்தை உருவாக்கி நம்மளையும் சிறப்பான பயிற்சியாளர்களை இதில் கொடுத்து எங்களையும் கத்துக்க வைத்து கொண்டிருக்கின்ற குமரேசன் சார் அவர்களுக்கும், மற்றும் இது என்னோட ஒருங்கிணைப்பு குழுவில் இணைந்துள்ள லக்ஷ்மணன் அவர்களுக்கும் நன்றி கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி. லீவா இல்லாமா? ஓகே சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.